ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி ராமானுஜர் உலகத்தை காப்பாத்துறதுக்காகவே வந்த யதிராஜன். யதிராஜன் அப்படின்னா யதிகளுக்கெல்லாம் ராஜன். யதினா சன்னியாசி. சன்னியாசிகளுக்கெல்லாம் கூட ராஜா உண்டானா ஆமாம், ஏன்னா எல்லா சன்னியாசிகளையும் வழி நடத்தணும் இல்லையா, சரியான வழியில நடத்திட்டு போறவர் தானே ராஜா. அந்த மாதிரி யதிகளுக்கெல்லாம் ராஜன் அப்படின்னா யதிராஜனாகிய சுவாமி ராமானுஜர். அவ்வளவு அழகா ஜனங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மகாத்மா. 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே பெரிய புரட்சி பண்ண புரட்சியாளர். சாதி மதங்களை கடந்து பகவானை எல்லாரும் அடைய முடியும் அப்படி நிரூபணம் பண்ண ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் அழகா திருக்கோளூர் திவ்ய தேசம். திருக்கோள் எப்ப பண கஷ்டம் வந்தாலும் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை நினைச்சுக்கோங்க. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், பெருசா ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஜோசியம் பார்க்க வேண்டாம், வேற ஒண்ணுமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். வாஸ்துவோ இல்லாட்டி நவரத்ன கல்லோ எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தெரிஞ்சதெல்லாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லுங்க. அழகா திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை நினைச்சுக்கோங்க. வாழ்க்கை மாறும். காசு சில நாள் காப்பாற்றும், கடவுள் எப்போதும் காப்பாற்றுவார். சரியா? சுவாமி ராமானுஜர் அழகா ஒரு சந்தர்ப்பத்துல திருக்கோளூர் போறார். அப்பதான் ஒரு பெண் பிள்ளை மூட்டை முடிச்சோட ஊரை விட்டு கிளம்புறா. அப்படி போற அந்த பெண் பிள்ளையத்தான் அழகா சுவாமி ராமானுஜர், அடி பொண்ணே, எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னு உரிமையோட கேட்டுட்டா. இந்த உரிமையை கேட்ட பெண் பிள்ளை இப்படி ராமானுஜரை பார்த்தா, கை கூப்பிண்டா. அவருடைய திருமேனி அவ்வளவு அழகான காம்பீரியமான திருமேனி. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனோம் வச்சுக்கோங்களேன், நம்ம தானான திருமேனி ராமானுஜரோடது இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். அழகாக அந்த சின்முதிரியை வச்சுண்டு, கைகள் அப்படி வச்சுண்டு, திரிதண்டம் வச்சுண்டு, இந்த பாதங்கள்லாம் பத்மாசனத்தில் வச்சுண்டு இந்த திருமேனியை பார்த்தா கைகூப்பி சேவிக்க தோணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீரங்கம் போய் தானான திருமேனி ராமானுஜரை நன்னா சேவிங்கும். ராமானுஜரை நன்னா மனசுல நினைச்சுக்கோங்களேன், வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து அப்படி கையை கூப்பிண்டா. அழகா அவள் பேச ஆரம்பிச்சா. முதல் வாக்கியம் சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். 81 வாக்கியங்களை கடைசியில முழுக்க போலே போலே போலேன்னு வரும். சரியா? மீதி பார்த்தா ஒரு 4 வார்த்தை தான் இருக்கும். அதுல ஒரு பெரிய விஷயங்களை சொல்றா. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அக்ரூரர் ரொம்ப விசேஷமான ஒரு கிருஷ்ண பக்தர். எப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர் அப்படின்னா, கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு காத்துட்டு இருந்த ஒரு பக்தர். அது இல்லாதபடி கிருஷ்ணன் கோகுலம் பிருந்தாவனத்துலலாம் வளர்ந்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த சமயத்துல மதுரால கம்சனுடைய மந்திரியா இருந்தவர் இந்த அக்ரூரர். அக்ரூருக்கு ரொம்ப ஆசை, கோகுலம் போய் கண்ணனை பார்க்கணும், பிருந்தாவனம் போய் கண்ணனை அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் போக முடியாது. அவர் நினச்சிருந்தான்னா ரகசியமாக போயிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் மனசுக்குள்ள பிரார்த்திச்சுட்டே இருந்தா, கண்ணா, நான் உன் குழந்தை, நானும் உன்னை பார்க்கணும், எனக்கு ஒரு பாக்கியம் தாயேன்பா, நிச்சயமாக ஒரு நாள் நீ என்னை கூப்பிடுவாய், நான் உன்னை பார்க்க வருவேன், எனக்கு நீ கிருபை பண்ணுவாய் அப்படின்னு பிரார்த்தனை. நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் போக வேண்டாம், மனசுக்குள்ள பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்கோ. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ பகவானுக்கு நன்னா தெரியும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இடம் முக்கியம் இல்லை, நேரம் முக்கியம் இல்லை, காலம் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பிரார்த்தனை பண்ணலாம், பஸ்ஸில் போகும்போது பிரார்த்தனை பண்ணலாம், அழகாக வீட்டில் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணலாம், பல் தேய்க்கும் போது குளிக்கும் பொழுது கூட பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி பண்ணலாமா? அசுத்தியானா? பகவான் சுத்தமானவன் தான். சரி, குளிச்சுட்டு தான் பிரார்த்தனை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். குளிக்கிற வரைக்கும் உசுரோடு இருக்க போகிறோம்னு என்ன கேரண்டி இருக்குது? டக்குன்னு எத்தனையோ பேர் குளிக்க உள்ளே போகிறா, கதவை தட்டிகிட்டே இருக்கும், கடைசியில் கதவை உடச்சி பார்த்தா மரணம் அடைஞ்சுட்டான் இருக்கு. அப்போ நிரந்தரமில்லாத வாழ்க்கை, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்ற சுவாமி நம்மாழ்வார். இந்த வானத்தில் மழை காலத்தில் அப்படி சொடுக்கு போடுற நேரத்தில் ஒரு மின்னல் வரும். அதோ மின்னல் அப்படின்னு சொல்றதுக்குள்ள மறைஞ்சு போயிடுறது இல்லையா, அதுக்குள்ள மறைஞ்சு போயிடக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எவ்வளவு நேரம் முடியுமோ, எப்பெல்லாம் முடியுமோ பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணி வச்சுடுங்கோ. பிரார்த்தனை பண்றது நம்முடைய கடமை.
அதுக்கு எப்ப எப்படி கிருபை பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அக்ரூரர் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா. 1 வருஷம் பிரார்த்தனை இல்லை, 2 வருஷம் பிரார்த்தனை இல்லை, 3 வருஷம் பிரார்த்தனை இல்லை, 4 வருஷம் பிரார்த்தனை இல்லை, 11 வருஷ பிரார்த்தனை. 11 வருஷம் பிரார்த்தனை பண்ணா, அடடா நான் அவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ணேன், ஒண்ணுமே நடக்கலையேன்னு மனசு அவநம்பிக்கை வரும் இல்லையா? துளி கூட அவநம்பிக்கையே வரலையா அக்ரூரருக்கு. அது எப்படின்னா, கண்ணன் மேல பூரணமான நம்பிக்கை, என் பகவான் என்ன காப்பாற்றுவான், என்ன கைவிட மாட்டான், இதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க? அவன் மேல வச்ச நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு வேதம் சொல்லியிருக்கு. பகவான் மேல நம்பிக்கை வச்சு வீணான போனவா யாருமே கிடையாது. மனுஷா மேல நம்பிக்கை வச்சு வீணா போனவர்கள் பல லட்சம் கோடி பேர். பகவானை நம்பி வீண் போனவா ஒருத்தர் கூட உலகத்துல என்னைக்குமே கிடையாது. இதிகாச புராணங்கள்ல கிடையாது, பக்த சரித்திரங்கள்ல கிடையாது. நீங்களே எத்தனையோ தடவை பகவானை நம்பியிருக்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. சில விஷயங்கள் நடக்கலையே, யோசனை வருதோன்னு. இப்ப நடக்கலைன்னா சில விஷயங்கள் காலம் கடந்து நடந்தா நல்லதுன்னு பகவான் அழகா தள்ளி போடுறான். சில விஷயங்கள் இன்னைக்கே நடந்தா நல்லதா, அவன் உடனே பண்ணி கொடுப்பான். சில விஷயங்கள் நடக்காம இருந்தாலே நல்லதா, நடக்கவே நடக்காது. பிரார்த்தனை மட்டும் பண்ணிடுங்க, அவனுக்கு தெரியும். நமக்கு நம்ம பிறந்த நேரம் ஞாபகம் இருக்கா? நம்ம பிறந்த இடம் தெரியுமா? நமக்கு எல்லாம் அடுத்தவா சொல்லிதான் தெரியும். அப்ப நம்மளை பத்தியே நமக்கு ஒன்றும் தெரியலையே. அப்ப நம்முடைய கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் நன்னா தெரிஞ்சவன் பகவான், அவனுக்கு தெரியும்னு விட்டுடுங்க. அக்ரூர் அப்படி ஒரு பக்தர் மதுரால இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிச்சுட்டே இருக்காரு. ஜபிங்கோ. பகவன் நாமத்தை ஜபிக்கிறதுக்கு நேரம் முக்கியம் இல்லை, காலம் முக்கியம் இல்லை, இடம் முக்கியம் இல்லை. கையில ஒரு ஜபமாலை எல்லாம் வேண்டாம். அழகா மூச்சு காத்து விடுறல் இல்லையா? உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிடும் பொழுது பேசும் பொழுது டிவி பார்க்கும் பொழுது எந்த வேலை பண்ணாலும் நம்ம பண்ணிட்டே இருக்கிறது மூச்சு காத்து விடுறது. அதுக்கு ஏதான ஒரு இடம் தேவையா? ஒன்றும் கிடையாது. மூச்சு காத்து விடலைன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி விடாம நாம ஜபம். நாம ஜபம் பண்றதுக்கு உங்க ஜாதி முக்கியம் இல்லை, குலம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, உங்களுடைய படிப்பு முக்கியம் இல்லை, இது எதுவுமே முக்கியம் இல்லை. நீங்க மனுஷா, நீங்க ஆத்மா, வாய் இருக்கு, மனசு இருக்கு, சுகமா சொல்லலாம், கத்தியும் சொல்லலாம், உள்ளுக்குள்ளையும் சொல்லலாம். அக்ரூர் விடாம பிரார்த்திச்சுட்டே இருக்கார். ஒரு நாள் கண்ணன் என்ன கூப்பிடுவான். நீங்களதான் திவ்ய தேசம் போகணும், திருப்பதி போகணும், பிருந்தாவனம் போகணும், பத்ரிகாசம் போகணும்னு ஆசையா இருக்கா? கிருஷ்ணா அழிச்சுட்டு போப்பா, உனக்கு தெரியுமே எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன், விட்டுடுங்க. பெருமாள் தானா நடத்தி காட்டுவார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பகவான்கிட்ட சொல்லி வச்சுனா நீங்க மறந்துடலாம், அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் பண்ண போறான். அக்ரூருக்கு அந்த நம்பிக்கை. அழகா ஜோரா நாமஜபம் பண்ணிட்டே நம்பிட்டு இருந்தார். கம்சன் ஒவ்வொரு அசுராலையா அனுப்பிண்டே இருந்தான், ஒன்றும் பண்ண முடியல. கண்ணனுக்கும் 11 வயசு ஆயிடுத்து. பகவான் கண்ணன் பார்த்தான், மதுராவுக்கு போகிறதுக்கு சமயம் வந்தாச்சுன்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். உடனே பகவான் பார்த்தான், நம்மள மதுராவுக்கு அழிச்சுட்டு போறதுக்கு யார் சரியான ஆள் அப்படின்னு யோசனை பண்ணான். உடனே பகவான் பார்த்தான், அக்ரூரர் தான் சரியான ஆள். ஏன்னா அவர் என்னையே நினைச்சுட்டு இருக்கார். அப்ப அவருக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணுவோம்னு சொல்லி, கம்சனுக்குள்ள அந்தரியாமி கிருஷ்ணன் தானே, கம்சனுக்குள்ளே பகவான் அழகா தூண்டிட்டான். கம்சன் அழகா அக்ரூர் ஒரு நாள் பார்க்க வந்தார். அக்ரூரரே, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும். நீங்க என்னிடத்துல ரொம்ப அக்கறை உடையவர், என்னுடைய வெல்விஷர், உங்களுக்கு நன்னா தெரியும். இந்த நந்தகோபருடைய பிள்ளை தான் வசுதேவ குமாரனும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவனை கொண்டு போடணும். நான் நிறைய அசுரால் அனுப்பினேன், எல்லா அசுராலும் போயிட்டா. இப்ப பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஆச்சரியமா குவளையாப்பிடம் யானையை தயார் பண்ணி வச்சிருக்கேன், சாணூரன் முஷ்டிகன் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இங்க எப்படியாவது அந்த பயல பிருந்தாவனத்திலேருந்து இங்க கூட்டிட்டு வந்துருங்கோ, அவனை நான் முடிச்சு விடுறேன்னு. அக்ரூருக்கு தன் காதை தானே நம்ப முடியல. ஏண்டான்னா கம்சனிட சொல்லிட்டு போகிறதா சொல்லாம போகிறதா எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா, அந்த கம்சனே அபிஷியலா லீவையும் கொடுத்து நீங்க ரதத்தை எடுத்துண்டு நிறைய நவரத்னங்கள்லாம் எடுத்துண்டு நந்தகோகுலம் பிருந்தாவனம் போங்கோ, அழகா கண்ணனை கூட்டிண்டு வாங்கோன்னுட்டான். அக்ரூர கண்கள்ல கண்ணீர் வழியறது, அப்படியே அடக்கின்றார். ஆனா கம்சன் இதற்கு காட்டிக்கப்படாது. உங்க பக்தி உங்களுக்கு தெரிஞ்சா போதும், பகவானுக்கு தெரிஞ்சா போதும், மற்றவாளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி எப்படி தெரியுமா வச்சுக்கணும்? நம்ம பண்ண பாவங்கள் யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி உங்க பக்தி உங்களுக்கு தெரியணும். உள்ளுக்குள்ள இருக்க பகவானுக்கு நன்னாவே தெரியுமே, வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சத்தியமா சத்குருநாதனுக்கு நன்னா தெரியும். அப்ப அக்ரூரை பார்த்தார், கம்சனை பார்த்தார். நிச்சயமா நான் முயற்சி பண்றேன், கண்ணனை அழைச்சுண்டு வரேன்னுட்டார். எப்பேற்பட்ட பிருந்தாவனம், அங்கிருந்து அழிச்சுண்டு வந்துட முடியுமா?
கோபிகைகள் இருக்கா, ராதிகா ராணி இருக்கா, யசோதை நந்தகோபர் இருக்கார், கோப குழந்தைகள் இருக்கா, கோவர்தன மலை இருக்கு, யமுனா நதி தீரம் இருக்கு, பிருந்தாவன தேவி இருக்கா. அப்பேற்பட்ட பிருந்தாவனத்திலேருந்து கண்ணனை பிரிச்சு யாரா கொண்டு வந்துட முடியுமா? அக்ரூரர் சொன்னார், அழைச்செண்டு வரேன்னுட்டா. என்னடா நம்பிக்கைன்னா, இவ்வளவு தூரம் பண்ண என் கண்ணனே அவன் அழிச்சுண்டு வரும்படியா அவன் பண்ணியிருக்கான். என்னை அழிச்சுண்டு போய் அவனே என்னை அழிச்சுண்டு வருவான்னு நம்பிக்கையோட சொல்லிட்டார். சொன்னவர் அழகா கம்சன் இடத்துல சொல்லிட்டார். அடுத்த நாள் கிளம்புறார். ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. ஆஹா, நான் கண்ணனை கூட்டிட்டு வர போறேனா, கண்ணனை கூட்டிட்டு வர போறேனா, நான் பிருந்தாவனம் போறேனா. பிருந்தாவனம் போகணும்னு நீங்க ஆசைப்படுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, பக்தி பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க. நிச்சயமாக கண்ணன் உங்களை பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு போவான். பிருந்தாவனத்துக்கு போகிறது வேற ஒண்ணுமே வேண்டாம், மனசு. ஆண்டாளே என்ன அழகா சொல்றா, பிருந்தாவனத்தை கண்டோமேன்னு அழகா அந்த பிருந்தாவன மகாத்மியத்தை தானே ஜம்முன்னு சொல்றா. அந்த மாதிரி ஜோரா ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. அப்படியே அக்ரூர் ஆனந்தமா இருந்தார். கையை கூப்பிண்டார், கண்ணை மூடிண்டார். மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், என்னுடைய எல்லா அமங்கலமும் இன்னையோட நஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் பிருந்தாவனம் போறேன். எப்பேற்பட்ட பிருந்தாவனம் அப்படின்னா, புல்லாய் பிறவி தர வேணும், சிறு கல்லாய் பிறவி தர வேணும்னு எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பிரார்த்திக்க கூடிய அழகான பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துல போக போறோன்னு ஒரு சந்தோஷம் அக்ரூருக்கு. அழகா குளிச்சார். கிருஷ்ணா 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 விடாம சொல்லுங்களேன். கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? வாய் தானே இருக்கு இல்லையா? இப்ப சொல்லோடனே காதல கேட்டோடனே மனசு சொல்றது இல்லையா? இந்த மாதிரி விடாம சொல்லுங்களேன். இப்படியே சொல்லிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன், சத்தியமா ஒரு நாள் நீங்களும் பிருந்தாவனம் போவே. ஆனந்தமா அக்ரூர் போன மாதிரி அக்ரூர் அழகா பிருந்தாவனத்துக்குள்ள அப்படி நுழைஞ்சுட்டார். அவ்வளவு யோசனையோட நுழையறா. பிருந்தாவனத்தை வாசல் அப்படி நுழைஞ்சுட்டார். கீழே பார்த்தா கண்ணனுடைய திருவடி தடங்கள் தெரியறது. சங்கு சக்கர ரேகைகள்லாம் தெரியறதான். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்துன்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி பகவான் காலில் சங்கு சக்கர ரேகை உண்டோன்னு ஒவ்வொரு காலா அப்படி வச்சுட்டு போயிருக்கானா. சங்கு சக்கர ரேகை எல்லாம் அழகா மண்ணில் தெரியறதான். அக்ரூரை பார்த்தார், கண்ணா உன் திருவடி என்ன வரவேற்கிறதடா அப்படின்னு சொல்லி அழகா அந்த பிருந்தாவன மண்ணில் விழுந்து அங்க பிரதட்சணம் பண்ண. முதல்ல அங்க பிரதட்சணம் ஆரம்பிக்கிறதே அவர் தான். அப்படி அங்க பிரதட்சணம் பண்றார். அந்த மண்ணெல்லாம் தூக்கி அப்படி தலையில போட்டுக்கணும். பிருந்தாவன தூளி ஆச்சு, பக்தர்களுடைய பாத தூளி ஆச்சு, தொண்டர் அடிப்பொடி ஆச்சு, பக்தாங்கிரி ரேணுவாச்சு, அதுவும் கண்ணன் நடந்த பாத தூளி ஆச்சு. தலையிலெல்லாம் போட்டுக்கிறார். சந்தோஷமா போறார். கண்ணனை பார்க்க போறேன், பலராமனை பார்க்க போறேன், ஆசை ஆசையா போறார். போனா கண்ணனை பார்த்துட்டார். அழகா சேவிக்கிறார். இவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அத்தனையும் கண்ணன் பண்றான். அவரை இழுக்கி கட்டி முடிச்சுக்கிறான். சௌக்கியமான்னு கேட்கிறான். எப்படி இருக்கேன்னு கேட்கிறான். சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீர்களோ கண்ணன் நடத்தி கொடுப்பான். அழகா கண்ணனோட எல்லாம் பேசிட்டு இருந்தார். அடுத்த நாள் காத்தால ஆனந்தமா அக்ரூரர் கண்ணன் அழிச்சுண்டு கிளம்புறார். அவருக்கு நம்பவே முடியல. நானா கண்ணனையா அழைச்சுண்டா போறேனா அப்படின்னு ஆனந்தத்துல தலைக்கிறார் அக்ரூரர். பெருமாளை பார்க்கறதே கஷ்டம், நினைக்கிறதே கஷ்டம், அவன் இருக்கிற இடம் போகிறதே கஷ்டம், போய் பார்க்கறது அதை விட கஷ்டம். போன பெருமாளை கூட்டிட்டு வரணும்னா கூட்டிட்டு வர முடியுமாண்ணா? கூட்டிட்டு வர முடியும்னு நிரூபணம் பண்ணார் அக்ரூரர். இந்த பெண் பிள்ளையத்தான் கேட்கிறா, பிரபு யதிராஜரை பார்த்து சொல்றா, அழைச்சிண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்மெல்லாம் கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு என்ன பண்ண, பெருமாளை பார்த்துட்டு வந்தேன் இவ்வளவுதானே சொல்லுவோம். எதுக்கு தெரியுமா போனோம்? பெருமாளை கையை பிடிச்சி வா அப்படி இழுத்துட்டு வந்துடணும். திருக்கோளூர் போனா வைத்தமாநிதி பெருமாளை கூட்டிட்டு வந்துடணும். பண்டரிபுரம் போனா பாண்டரங்கனை கூட்டிட்டு வந்துடணும். ஸ்ரீரங்கம் போனா ரங்கநாதா வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துடணும். காஞ்சிபுரம் போயாச்சுன்னா வரதராஜன் அழகா வா வரதா, என் கூட இரு வரதா அப்படின்னு கூட்டிட்டு வந்துடணும். சரியா? ராமானுஜர் சன்னதி போனா ராமானுஜர் வாங்கோ அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்துடணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்டேஷன்லாம் போய் ரிசீவ் பண்ண போவோம் இல்லையா, கூட்டிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது பகவானை கூட்டிட்டு வரத்துக்கு. அக்ரூர் போய் அழகா கூட்டிண்டு வரா. பெண் பிள்ளை சொல்றா, அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன கான்ஃபிடன்ஸ் பகவான் மேல, அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேணுமே. அந்த நம்பிக்கை அடியாளுக்கு இல்லையே சுவாமி. நான் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, முதல் புழுக்க எங்க இருந்தாலும் ஒரே பிரயோஜனம் தானே.
எனக்கு என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை சுவாமி. அக்ரூரர் மாதிரி நான் இருந்து ஒருவேளை நான் இந்த ஊரை விட்டு வெளில போனேன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரூரர் கிருஷ்ணன் இந்த ஊருக்கு வரமாட்டான்னு சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த ஊரை பற்றி ஒன்றும் தெரியலை, பெரிய அபிமானம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால தானே சுவாமி நான் கிளம்புறேன். என்னை போய் எதுக்கு போகிறேன்னு கேட்குறேளே சுவாமின்னு சார். என்ன ஆச்சரியம்னா, இந்த விஷயம் ராமானுஜருக்கு தெரியாதா? அதை விட ஆச்சரியம், கண்ணனோட பலராமன் போறா. அந்த பலராமனே இந்த ராமானுஜர் தான். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை கேட்கிறா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அந்த அக்ரூர் இப்படி அழைச்சிட்டு போறா. இன்னைக்கும் பிருந்தாவனத்திலேருந்து இப்படி மதுரா போற வழியில அக்ரூர காட் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த அக்ரூர காட்ல ஆச்சரியமா பார்த்தோம்னா அக்ரூர் இருப்பார், பின்னாடி கண்ணனும் பலராமனும் இப்படி உட்கார்ந்து இருப்பார்கள். அழகா அந்த இடத்துல அக்ரூரர் ஜோரா போய் தீர்த்தம் ஆடுறார் யமுனையில, சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணும்னு. அப்போ அழகா அப்போ நினைக்கிறார் மனசுக்குள்ள, இந்த கிருஷ்ணனும் பலராமனும் சின்ன பசங்களா இருக்காளே, இவா எப்படி சாணூரன் முஷ்டிகனை வதம் பண்ணுவா, எல்லாம் தெரிஞ்சவர் தானா, கொஞ்சோண்டு மனசுல இப்படி ஒரு அக்ஞானம் வந்துடுத்து. அப்போ அழகா யமுனையில முங்கும் பொழுது அந்த யமுனையில பகவான் அழகா ஆதிசேஷன் மேல அனந்த சயனனா பள்ளி கொண்ட பெருமாளா காட்சி கொடுக்கிறார். அக்ரூர் பார்க்கிறா, அடடா அங்கதானே பசங்க இருந்தா, பலராமனும் கண்ணனும் இங்க இருக்காளே அப்படின்னு தலையை அப்படி தூக்கி பார்த்தா ரதத்துல கண்ணனும் பலராமனும் சிரிக்கிறா. திரும்பியும் தண்ணிக்குள்ள முங்கி பார்க்கிறா, ஆதிசேஷன் மேல அனந்த சேனனாக பத்மநாபனாக பிரபு காட்சி கொடுக்கிறார். திரும்பி தலையை தூக்கி பார்க்கிறா, ரதத்துல கிருஷ்ணனும் பலராமனுமாக. கண்கள்ல ஆனந்த பாஷம் வழிய கை கூப்பிண்டார், கண்ணா புரிஞ்சு கொடுத்துறாப்பா, நீ ஆதி மூலமான பிரபுன்னு தெரிஞ்சு போயிடுத்து, பலராமன் ஸ்வயம் ஆதிசேஷன் தெரிஞ்சு போயிடுது, எனக்கு நன்னா காட்டி கொடுத்துட்டியடா கண்ணா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அழகா தீர்த்தம் ஆடிட்டு கர்மாக்கள்லாம் முடிச்சுட்டு நேர ரதத்துக்கு வந்தார். கண்ணனும் பலராமனும் அப்படி குறும்பு பார்வையா பார்த்து, என்ன அக்ரூரரே ஏதோ காணாததை கண்டா போல இருக்கே அப்படின்னா. உடனே அழகா அக்ரூரர் சிரிச்சுட்டே சொன்னார், காணாததை தான் கண்டேன், எதை காணணுமோ அதைத்தான் கண்டேன்னு. என்ன கண்டீர்னு, கண்ணா உனக்கு தெரியாதான். உடனே பலராமன், என்னதான் கண்டீர்னு, உன்னையும் கண்டேன் அவனையும் கண்டேன் உள்ளபடி கண்டேன் எல்லாம் கண்டேன்னுட்டாராம். அப்படி பலராமனா இருந்து அக்ரூரிடத்துல குறும்பா பேசின அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அப்ப இனிமேல் எங்கேயா யாரும் அழிச்சுட்டு வர போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அக்ரூரர் மாதிரி கண்ணன் அழிச்சுட்டு வர போறேன்னு நினைச்சுக்கோங்களேன், முடியாத சத்தியமா முடியும். இனிமேல் யாரை கூப்பிட போனாலும் திருமுக்கில் இருக்கேன், யாருக்கா அட்ரஸ் எல்லாம் சொல்லி இங்கே வாங்க நான் வாசல் நிற்கிறேன், அப்போ எல்லாம் நினச்சிக்கோங்க. அப்படி யாரை போய் கூண்டு வர போகும்பொழுதெல்லாம் அக்ரூரர் கண்ணன் ராமானுஜரை நினச்சிக்கோங்க. கோவிலுக்கு இனிமேல் போனால் அதுக்கு தெரியுமா, வாடான்னு கூட்டுண்டு வந்துடணும். நமக்குரிமையுடைய பெருமாள் நன்னா போகணும், மனசுக்குள்ள பெருமாளை ஏற்றி வச்சுக்கணும், வா அப்படின்னு கையை பிடிச்சி அழிச்சுட்டு வந்துடணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் மாறுறது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு, சில விஷயம் நடக்கலை, இதெல்லாம் முக்கியம் இல்லை. பகவானை அழிச்சுண்டு வந்தோமா, பகவானை நம்ம கூடவே வச்சுட்டு இருக்கோமா. அக்ரூர் மாதிரி ஒரு நம்பிக்கை, நான் என் பகவானை நம்புறேன், நான் என் பகவானுடைய நாமத்தை சொல்லறேன், என் பகவான் என்ன கைவிட மாட்டான், என் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணும். அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த், நிபந்தனைகளற்ற நம்பிக்கை. இது நடந்தா 10 ரூபா உண்டியல்ல போடுறேன் அப்படின்னா அது நிபந்தனையோடு கூடிய நம்பிக்கை. முதல்ல 10 ரூபா உண்டியல்ல போட்டுடணும். போட்டுட்டு அப்பா நான் 10 ரூபா உண்டியல்ல போட்டாச்சு, எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு. பகவானால முடியாதுன்னு ஒன்று உண்டா? அக்கடித்த கடனா சாமர்த்தியம். எதெல்லாம் மனுஷாலால முடியாதோ அத்தனையும் பண்ணக்கூடியவன் பரமாத்மா. அக்ரூருடைய 11 வருஷம் தவம் வீண் போகவே இல்லை தவம். அப்போ நீங்களும் நாமஜபம் பண்ணுங்க, அவ்வளோதானே. விடாம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்களே. பகவானை பரீட்சை பண்ணி பார்க்கலாமா? நல்லா பரீட்சை பண்ணி பார்க்கலாம், ஒரு குத்தமும் கிடையாது. எப்படியோ பகவானை நம்பினேன்னா போதும். பகவானை நம்பி, ஏண்டா கண்ணா நீ எனக்கு அனுகிரகம் பண்ண, அக்ரூரர் போலே நானும் ஒன்றை அழைச்சிட்டு வரணும், எனக்கு பிருந்தாவனத்தை பார்க்கணும். அக்ரூர் அழிச்சுட்டு போனல்ல, என்னையும் அழிச்சுட்டு போ, கேளுங்கோளே. கேட்டால் நடக்காதா? நிச்சயமா நடக்கும். பெண் பிள்ளை அவ்வளவு நம்பிக்கையா அழைத்து வருகிறேன் என்றேனோ
அக்ரூரரை போலே அப்படின்னு சொன்னான். அப்படியே ராமானுஜர் ஆனந்தமா மேனி சிலிர்க்க பார்க்கிறார். என்ன அழகா அந்த பெண் பிள்ளை பேசுறா. அக்ரூரர் அழிச்சுண்டு வந்ததுதான் அவர் வாழ்க்கையுடைய சாரமே. அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய பகவத் அனுபவம் எதுன்னா கண்ணனையும் பலராமனையும் பிருந்தாவனத்திலேருந்து கூட்டுண்டு வந்தது. யசோதை, நந்தகோபர் எல்லாரையும் மீறி கோபிகைகள்லாம் க்ரூராசுரன்னு தான் சொல்லுவா. இன்னைக்கு பிருந்தாவனத்திற்கு வாழலாம் க்ரூராசுரன்னு தான் சொல்லுவா. ஏன்னா இவருக்கு எங்க க்ரூர புத்தி தானே இருக்கு. அக்ரூரன்னா துளி கூட க்ரூரம் இல்லாதவன் அர்த்தம். இவருக்கு அவ்வளவு க்ரூரம் இருக்கு. என்னடான்னா எங்ககிட்ட இருந்து கண்ணனை பிரிச்சு விட்டாரே அப்படின்னு சொல்லுவா. ஆனாலும் அக்ரூர் ஜெயிச்சாரா இல்லையா? எந்த இடத்துல இருக்கேளோ, எந்த நிலைமையில பகவான் வச்சிருக்கானோ அந்த நிலைமையில தைரியமா நம்பிக்கையோட பக்தி பண்ணுங்கோ. இப்ப அக்ரூர் ஒருவேளை கம்சனை குத்தம் சொல்லி பாஸ் மோசம்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? நிச்சயமா கிடைச்சிருக்காது. பகவான் அனுபவிக்கிறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவா யாரும் தடை கிடையாது. பகவானை நாம் அனுபவிக்கிறத யாராலும் தடுக்கவும் முடியாது. பகவானை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு மனசு ஒண்ணுதான் வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தெரியவா சொல்லியிருக்கா இல்லையா? மனசு உங்ககிட்ட தானே இருக்கு. வெளியில கடன் வாங்கணுமா? ஒன்றும் கிடையாது. மனசு இருக்கு. அக்ரூர மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு எழுந்துக்கிறது கண்ணனை பார்க்கறதுக்காகத்தான். நான் இன்னைக்கு போய் கண்ணனை கூட்டிட்டு வரப்போறேன். யாரா இனிமேல் கோவிலுக்கு எதுக்கு போறேன்னு கேட்டா, நான் போய் பகவானை கூட்டிட்டு வரப்போறேன், ரங்கராஜனை கூட்டிட்டு வரப்போறேன், வரதராஜனை கூட்டிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்ப அழைத்து வருகிறேன் இனிமேல் யாராவது சொன்னா இந்த வாக்கியத்தை நினைச்சுக்கணும். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. இந்த வாக்கியத்தை நினைச்சுட்டு இருந்தாலே பிருந்தாவனத்துக்கு போயிடலாம். சரி, அடுத்த வாக்கியம் என்ன சொல்லியிருப்பா? பாகவதமா, ராமாயணமா, மகாபாரதமா? நாளைக்கு பார்க்கலாமே. ராமானுஜர் நினைச்சுண்டு இந்த வாக்கியத்தை நினைச்சுட்டு இருங்கோ, நிச்சயமா கிருபை கிடைக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய்.